வணக்கம், நான் தர்மராஜ். இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூவா டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுத வந்த மாணவர்களுக்காக மட்டும்தான். நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 5 அடிப்படையான விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறலாம். ஓகேங்களா? ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த தேர்வு எழுத போகிறீங்க அப்படின்னு முதல்லையே முடிவு பண்ணிடணும். அதாவது 6 மாதத்திற்கு முன்னரே. ஓகேங்களா? 6 மாதம் அல்லது 1 வருடத்திற்கு முன்னரே முடிவு பண்ணிடணும். நான் குரூப் 2 எழுத போகிறேன், குரூப் 4 எழுத போகிறேன், இல்லை குரூப் 7, குரூப் 3, குரூப் 1 அப்படின்னு உங்களுடைய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த டார்கெட்டுக்கு மேக்ஸிமம் 6 மாதத்திற்கு மேலே தான் கால அளவு இருக்கணும். அப்போ தான் நம்மளால் ஒரு சிலபஸை கம்ப்ளீட்டாக படித்து முடிக்க முடியும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு வர தேர்வெல்லாம் எழுதிட்டே போனோம் அப்படின்னா அது நமக்கு செட் ஆகாது. அடுத்தது என்ன அப்படின்னா சிலபஸ். ஏன்னா புதுசாக படிக்க வரவங்களுக்கு சிலபஸ் என்னென்னே தெரியாது, கவர் பண்ணவும் முடியாது. அதனால் சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் எந்த தேர்வுக்கு படிக்கிறீங்களோ அந்த தேர்வோட சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து முதல்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத படிங்க. ஓகேங்களா? சிலபஸை முதல்ல அனலைஸ் பண்ணுங்கள். இதை தான் கேட்டிருக்காங்க, இதை தேவையில்லாதது அப்படின்னு ஒதுக்க கற்றுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மூன்றாவது விஷயம், சிலபஸில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதற்குண்டான மெட்டீரியல்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம கலெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? மேக்ஸிமம் எல்லாருமே ஸ்கூல் புக்ஸ் தான் படிப்பாங்க. நீங்களும் 6th to 12th வரைக்கும் ஸ்கூல் புக்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இடம்பெறாத சில டாபிக்ஸும் இருக்கும். ஓகேங்களா? அதை வெளி சோர்ஸில் கலெக்ட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 4வது விஷயம் என்ன அப்படின்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகேங்களா? ஸோ படிக்கிறது எல்லாருமே படிச்சிருவாங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் நம்ம எந்த லெவலில் இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா? ஏன்னா ஃபஸ்ட் டைம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிக்கும்போது ஈஸியாக இருக்கிற மாதிரி தோணும், எல்லாமே மெமரி ஆகிற மாதிரி தோணும். ஆனால் ரிட்டன் பார்த்தீங்கன்னா குழப்பம், இந்த ஆன்சராக அந்த ஆன்சராங்கிறது குழப்பம். அதனால் ப்ராக்டிஸ் மஸ்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்து தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வீக்லி டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன படிச்சிங்களோ அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வெப்சைட்டில் ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பேட்ச் பெய்ட் பேட்ச் இருக்குது. ஸோ அது மாதிரியான நிறைய டெஸ்ட் பேட்ச் இருக்குது. கைடு சில பேர் சேல் பண்ணுவாங்க. நம்ம சேனல் மாதிரி கைடு நிறைய பேர் சேல் பண்ணுறாங்க. ஸோ அதை வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 5வது விஷயம் என்ன அப்படின்னா, தேர்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தேர்வு அடுத்த வாரம் அல்லது அடுத்த மாதம் இருக்குது அப்படின்னா அதற்குள்ளே நீங்கள் சிலபஸில் இருக்கிற எல்லா டாப்பிக்கும் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ சிலபஸில் எல்லா டாபிக் சிலபஸை தான் நீங்கள் படிக்கணும். புக்ஸு 6th to 12th புக்குன்னா அப்படியே புக்கை படிச்சுட்டு போகிறது கிடையாது. ஓகேங்களா? சிலபஸில் நீங்கள் டிக் பண்ணணும். இந்த டாபிக் முடிச்சிட்டோம், இந்த டாபிக் முடிச்சிட்டோம், இந்த டாபிக் முடிச்சிட்டோம் அப்படின்னு முடிச்சுக்கிட்டு போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுடைய சிலபஸை எடுத்து பார்க்கணும். நீங்கள் முடிக்காத டாபிக் எதாவது இருக்கா அப்படின்ட்டு அப்புறம் தான் நீங்கள் போகணும். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ புதுசாக வரவங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸு. ஸோ மேக்ஸில் ஜீனியஸாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு சயின்ஸும் கரண்ட் அஃபேர்ஸும் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் சயின்ஸ் அகைன் டெஸ்ட் போட்டு பாருங்கள். ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸை அன்னன்னைக்கு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 5 அடிப்படையான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்களும் வெற்றி பெறுவீங்க. கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எல்லா எக்ஸாமும் எழுதுறதுலாம் வேஸ்ட்டு. கரெக்டாக ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 3 தேர்வுகள் எழுதுங்க. ஒரு வருடத்திற்கு 3 தேர்வுகள் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ குரூப் 2 எழுதுவீங்க, குரூப் 4 எழுதுவீங்க. ஸோ அடுத்தது ஏதாவது எக்ஸாம், அதாவது நீங்கள் படித்த டிகிரி ஓரியன்டாக வர எக்ஸாம் எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ இது போதுமானதாக இருக்கும். ஸோ அதை விட்டுட்டு ஒரு டிகிரி ஹோல்டர் 10 எக்ஸாம் எழுதலாம். எல்லா எக்ஸாமும் எழுதிட்டு உட்காந்துருக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ 10 எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு லிமிட்லாம் கிடையாது. எத்தனை எக்ஸாமாலும் எழுதலாம். மேக்ஸிமம் என்னோடய கணிப்புப்படி அவருடைய அந்த டிகிரிக்கு எலிஜிபிலிட்டியாக வரது ஒரு 10 தேர்வு வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.